வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும். சிந்தித்து வாக்களியுங்கள் அன்பு சொந்தங்களே. நமது சின்னம் இரட்டை இலை. நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள். கொரோனா பேரிடர் காலத்தில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுமார் 80,000 குடும்பங்களுக்கு காய்கறிகள், நிவாரணப் பொருட்களை வழங்கியவர் நமது வெற்றி வேட்பாளர் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள். சிந்தித்து வாக்களியல். அவர் நம்ம வேட்பாளர், நம்ம ஊர் வேட்பாளர், உங்கள் வேட்பாளர், உள்ளூர் வேட்பாளர் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள். ஊழல் செய்யாத வேட்பாளர், உயிர் பலி வாங்காத வேட்பாளர், குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் வேட்பாளர் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள். 2021வது வருஷம் தமிழகத்தின் முதலமைச்சரா திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி அமைதி பூங்காவா இருந்த தமிழ்நாடு அதன் பிறகு கஞ்சா, போதைப் பொருள் விற்கக்கூடிய மாஃபியாக்களின் கூடாரமா மாறிடுச்சுங்க. தமிழகத்துல போதைப் பொருட்களின் புழக்கங்கள் இல்லாத தெருக்களே இல்லைங்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க கூட சர்வசாதாரணமா போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க. கஞ்சான்றான், மெத்தபெட்டமைன்ங்கிறான், மட்காங்கிறான், குட்கான்றான், சிந்தட்டிக் ட்ரக்குங்கிறான், MSDங்கிறான், எதுவும் கிடைக்கலன்னா கிரவும் கள்ளச்சாராயத்தை அவனே காட்சி குடிக்கிறான். இதுதான் இன்றைய தமிழக இளைஞர்களின் நிலைமையா இருக்கு. சிந்தித்து வாக்களிகள். அம்மாவின் ஆட்சியில இப்படிதான் இருந்ததா தமிழகம்? பெண்களுக்கு எதிரான குற்றத்துல இன்னைக்கு தமிழகம் நாங்க டாப்ல நிக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில கேள்விப்பட்டிருக்கோம். யூனிவர்சிட்டிக்குள்ளேயே போய் ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறான், வீடியோ எடுத்து மிரட்டுறான். விளாத்தி குளத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி அந்த குழந்தைய காட்டு மிராண்டித்தனமா பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான். இது எதுவுமே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது. கஞ்சா விற்கிறவன் திமுக காரன், கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் திமுக காரன், மணல் திருடுறவன் திமுக காரன், கிட்னி திருடுறவனும் திமுக காரன் தான். எல்லாம் கிடக்குங்க. 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டிருக்கான் ஒரு திமுக காரன். இது எதையுமே காவல்துறையும் கண்டிக்கிறது கிடையாது, திரு ஸ்டாலின் அவர்களும் கண்டிக்கிறது கிடையாது. எங்கேயும் நினைக்கிறோம் திருவள்ளூர்ல ஒரு குழந்தைக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, விளாத்தி குளத்துல நடந்திருக்கு, சென்னையில நடந்திருக்கு, திருச்சியில நடந்திருக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல நடக்கலையா? கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பின்னாடி ஒரு பெண்ணுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடக்கலையா? ஏன் 11 மணிக்கு அந்த பொண்ணு அங்க போச்சுன்னு கேக்குறீங்க? அட அறிவு கட்டவர்களா? அது காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல் இருக்கிற இடம்னா அங்க அப்படிதான் பெண்கள் நடமாடுவாங்க. பெண்கள் எல்லா இடத்துலயும் போகக்கூடிய உரிமை இல்லையா பெண்களுக்கு? பெண்கள் 5 மணிக்கு வீட்டுக்குள்ள போய் அடையணுமா? நாங்களாம் அம்மாவின் பிள்ளைகள் தான், தைரியமானவங்க. வெளியே போகணும். பொருளாதாரத்துக்கு பெண்களின் பங்களிப்பு தேவை கிடையாதா? பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கீங்க, அது கிடையாது. அம்மா ஆண்ட மண் இது. பெண்கள் முதலமைச்சராக இருக்க கூட தகுதியான தமிழகத்தில்